வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டத்தில் மாணவ மாணவிகளின் ஒழுக்கத்தினை கண்காணிக்க பெற்றோர்கள் தவறக்கூடாது என கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் PC சேகர் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் பள்ளி குழந்தைகளின் தரமான கல்வியை உறுதி செய்திடவும் அரசு பள்ளிகளை மேம்படுத்தவும் பள்ளி மேலாண்மை மறுகட்டமைப்பு அதற்கான தலைவர்கள் உறுப்பினர்களின் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான PC சேகர், ஆசிரியர் பிரதிநிதி அமலா, ஆரோக்கிய மேரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் தேர்வு நடைபெற்றது. இதில் ஆசிரியர் பயிற்றுனர் பயிற்சி பள்ளியின் பேராசிரியர் முனியப்பன் மேற்பார்வையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக திருமதி வெண்ணியும் துணைத் தலைவராக திருமதி ஆதிலட்சுமியும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல் உறுப்பினர்களான ராஜலட்சுமி, சாந்தா, நந்தினி, ஹேமலதா, அருண்குமார், முருகன், பிரியதர்ஷினி, செய்குமார், வினோதா, சசிகலா, ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் கிருஷ்ணன், சுய உதவிக்குழு உறுப்பினர் காஞ்சனா, முன்னாள் மாணவரின் பெற்றோர்கள் சரளா, நீலாவதி, ஆறுமுகம் மற்றும் முன்னாள் மாணவன் ராமச்சந்திரன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராஜேஸ்வரி, சோமசுந்தரம், ரேணிகா, வெங்கடேசன் ஆகியோர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடையும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் துணையாக இருப்பேன் என்ற உறுதிமொழியினையும் எடுத்துக்கொண்டனர். கூட்டத்தின் நிறைவாக சிறப்புரையாற்றிய மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான PC சேகர், பள்ளி மாணவ மாணவிகளின் ஒழுக்கத்தினை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும், அப்போதுதான் சிறந்த மாணவர்களாக உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார். அப்போது பள்ளியின் ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ், சதீஷ், முனிராஜ், சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.